டெய்லி சாம்பார் குழம்பு கூட்டு பொரியல்னு சாப்பிட்டு போர் வச்சு போச்சா? அப்போ நான் சொல்கிற இந்த துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். சாதத்துக்கு எல்லா சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கொஞ்சம் கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் 2 டீஸ்பூன் வந்து உளுந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா உளுந்து ஃப்ரை ஆனதுக்குமா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுத்ததுக்குமா நான் இங்கே வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் வச்சுருக்கேன். என்னோடய காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா போதும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்து வச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. தட்டில் மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு திரும்பியும் வந்து அந்த கடாயில் நான் வல்லாரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வல்லாரைக்கீரையை நல்லா நீங்கள் தட்டு போட்டு மூடிலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அது அப்படியே ஃப்ரை ஆனால் போதும். கொஞ்சோண்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு நான் புளி வச்சுருக்கேங்கல்ல, புளியோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காயோடு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா அந்த தட்டிலே மாற்றி எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக துவையல் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து சூடான சாதத்துக்கோ கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம அருமையாக இருக்கும். இந்த சம்மருக்கு நீங்கள் குழம்பு பொரியல்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. பாய், தேங்க்யூ.